சமீபத்துல இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்கள் மறைவுற்ற செய்தி திரையுலகினரை சேர்ந்த பலரையுமே புலுக்கியது. இவருடைய மறைவிற்கு நேரிலும் இணையதளம் வாயிலாகவுமே பலருமே அஞ்சலியை செலுத்தினாங்க. குறிப்பாக நேர்ல பல முக்கிய பிரபலங்கள், மூத்த பிரபலங்கள் அவருக்கு அஞ்சலியை செலுத்தினாங்க. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நவரச நாயகன் அவர்கள் தான். இவருக்கு சமீபத்துல உடல்நிலை மிகவும் மோசமானதாக செய்திகள் வெளியாச்சு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று தற்போது மீண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்பிட்டு இருக்காரு. பாரதிராஜ் அவர்களுடைய இறுதி சடங்குல கலந்து கொண்ட நவரச நாயகன் அவர்களை பார்த்த பலருமே அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அதாவது அவருடைய உடல்நிலை தற்போது மீண்டுமே சற்று மோசமாக இருக்கு அப்படின்னு பல விமர்சனங்களுமே சோசியல் மீடியாக்கள்ல இருந்தது. இந்த நிலையில ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதற்காக நடைபெற்ற பிரச்சார கூட்டங்கள்ல கூட கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு பாட்டு பாடி அசத்தியிருந்தாரு. சோ அப்படி இருந்த கார்த்திகா தற்போது எப்படி இருக்கிறார் அப்படின்னு பல விமர்சனங்கள் எழத் தொடங்கியதால தற்போது இது பற்றி ஒரு சில தகவல்களுமே வைரலாகிட்டு இருக்கு. கார்த்திகோட உடல்நிலை மோசமாக இருக்கும்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அவரை நேர்ல சந்தித்து ஆறுதலுமே சொல்லியிருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா மீண்டு வர வாழ்த்தியுமே இருந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மருத்துவர்களையுமே அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரா. சோ அந்த மருத்துவர்கள் அணுகி நடிகர் கார்த்திக் அவர்கள் தற்போது மீண்டும் மெல்ல மெல்ல தன்னுடைய உடலை தேற்றிக்கொண்டு வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.